தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. நான் டிஎன்பிசி ஸ்டார்ட் பண்ணும்போது 2022 பிப்ரவரி சம்திங் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி வரையும் நான் வெறும் மணல் தான். ஓகேவா? அந்த ஸ்டார்ட் பண்ண என்னை நானே தோண்டிக்க என்னிலேருந்து நீர் ஊற்று வருது. ஓகேவா? ஸோ அப்போ தான் புரிஞ்சு. ஓகே, அந்த திருக்குறள்லாம் நான் சின்ன வயசுலேயே படிச்சிருக்கேன். 3வது படிக்கும்போது இந்த திருக்குறள் வந்துடும். ஆனால் அப்போ மீனிங் தெரியாது. அது மீனிங் தெரிஞ்சாலும் இது எக்ஸாம் எழுதுறதுக்காக தெரியும். இன்னைக்கு வாழ்க்கை அதில் புரியுது. ஓகேவா? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. ஓகேவா? கற்க தோண்ட நீர் பெருக்கிற போல கற்க தான் என்ன வரும்? அறிவு வரும். அதுலேயும் எதை கற்கணும்? நல்ல நூல்களை கற்க தான் அறிவு வளரும். ஓகேவா? ஸோ ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிசி. ஓகே, எல்லாருக்குமே என்ன அப்படின்னு சொன்னால் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பின்னாடி ஒரே புக்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற புக்ஸை பற்றி தான் இந்த வீடியோ. 2024 ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ நமக்கு வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே வரப்போகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக் தான். ஓகேங்களா? ஓகே, எனக்கு ஸ்கூல்ன்றது சொல்ல வராது, ப்ரொனன்சியேஷன் வராது, அதனால் எனக்கு அறிவில்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏதோ எனக்கு இருக்கிறத வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்கூல் புக்கெலாம் நான் வந்து நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு சொல்லப்போனால் ஓல்டு புக்கெலாம் நான் வந்து கடை வாங்கி படிச்சிருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நான் வந்து வாடகைக்கு வாங்கிட்டு வந்த உடனே படிச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்புறமேட்டு எனக்கு கிடைச்சி அதெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போனால் எக்ஸாம் தேவையான ஸ்கூல் புக்ஸை பற்றி பேசிக் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்னோட ஸ்கூல் புக் டூர் வீடியோ தான் இருக்குது. புக்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா சில மெட்டீரியல்ஸும் என்கிட்ட இருக்குது. ப்ளஸ் வந்து வேறு என்ன தேவைப்படுது, நம்ம ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா வேறு என்னெல்லாம் தேவைப்படும். நான் படித்தது இதுதான். இதில் பாதி நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? பாதி கொடுத்துட்டேன், மீதி இருக்குது. ப்ளஸ் இதையுமே ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கே நான் கொடுத்துருவேன். ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கிறவங்களே கேட்டுருக்காங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்களே கேட்டுருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருவேன். மெட்டீரியல் கூட நேற்று கேட்டுருந்தாங்க, அவங்களுக்கு எட்டு போய் இன்னைக்கு கொடுத்துருவேன். எனக்கு எது தேவையோ அது மட்டும் வச்சுக்கிட்டு, ஏன்னா நானும் குரூப் 2, குரூப் 1 எழுத போவேன். அதனால் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். அது என்னென்னு எனக்கு தெரியாது, ரிசல்ட் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த வருஷம் வரதுக்காக எனக்கு தேவையான புக்ஸை மட்டும் நான் வச்சுட்டு மீதி நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க மெட்டீரியல் ஆல்ரெடி நான் பிரகாஷ் சாரோட மெட்டீரியல் காட்டினேன். இது வந்து நான் படித்தது. இது பிடிஎஃப் இல்லை, என்கிட்ட பிடிஎஃப் இல்லை. ஏன்னா பிடிஎஃப் இல்லை, என்கிட்ட மெட்டீரியல் நான் வந்து வாங்கினேன். இல்லை சிலபஸ் வைஸாக இருக்குது அப்படின்னு சொன்னனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாக. அதனால் நான் வாங்கினேன். இதை வந்து நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, நான் வீடியோவில் காட்டும்போது நீங்கள் வச்சிருக்க இது நல்லா இருக்குது, பிடிஎஃப் அனுப்புகிறேன். என்கிட்ட பிடிஎஃப் இல்லை. பிடிஎஃப் வந்து நீங்கள் கேட்டு வேணாம். என்கிட்ட என்ன பிடிஎஃப் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து நியூ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராமில் நான் போட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா பிரகாஷ் சார்கிட்ட தான் நீங்கள் அந்த அகாடமியில் தான் கேட்டு வாங்கணும். வேணும்னா கீழே நான் வந்து அது பண்ணி டீட்டெயில்ஸ் தரேன், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? ஆனால் பிடிஎஃப் என்கிட்ட இல்லை. நிஜமாக சொல்கிறேன், என்கிட்ட மெட்டீரியல் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கற்றல் நன்றே பிச்சை புகழினும் கற்றல் நன்றே. இந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே தெரியும். படிக்கலாம், நீ எப்படி வேணாலும் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ படிக்கிறத நீ என்ன வேணாலும் செய்யலாம். பிச்சை எடுத்தா கூட நீ என்ன பண்ணலாம். ஆனால் டேரக்ட் மீனிங் அதுவான்னு எனக்குமே தெரியாது. இருந்தாலும் அது சொல்ல வர்றது தான், பிச்சை புகழினும் கற்றல் நன்றே. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ புக்ஸ் இல்லைன்னு சொல்கிறத விட கடை வாங்கியாச்சும் படிங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ரெடி பண்ணிக்க. உங்கள் கையில் இருக்கிற வேண்டிய ஆல்ரெடி சொல்லிக்கல போர் ஆயுதம், நம்ம கையில் இருக்க வேண்டிய போர் ஆயுதம்னா ஸ்கூல் புக்ஸ் தான். சரியா? ஓகே, முக்கியமாக கற்றல் நன்றே பிச்சை புகழினும் கற்றல் நன்றே. இந்த கூற்று, இந்த வார்த்தைகள் வந்து எந்த பாடலில் இருக்குது, அதை எழுதுறது யார் அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? மெயினாக ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பித்தேன். மெயின்ஸை பற்றி நீ இப்போ எதுவுமே பேசலைடா. ஓகே, குரூப் 4 ஃபிலிம்ஸுக்கு ஓகே, குரூப் 2 கூட பாஸ் ஆகிடலாம். குரூப் 1 ஃபிலிம்ஸ் எல்லாம் ஓகே, ஓரளவு நீ சொல்கிற அதெல்லாம் ஃபிலிம்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். மெயின்ஸுக்கு என்னடா? நான் குரூப் 1 பாஸ் ஆனேன். குரூப் 4 தான் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் புது ஸ்டூடெண்ட், எனக்கு ஒன்றுமே தெரியாது, டிஎன்பிசி பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் படிக்க ஆரம்பிச்சது குரூப் 4க்கு படிக்கலான்னு படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எல்லா எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி அப்ளை பண்ணி விட்டேன். ஓகே, அந்த குரூப் 4 நான் என்ன படிச்சேன்னா கொஞ்சம் டீப்பாக படிக்க ஆரம்பித்தேன். இல்லை ஓகே, இவ்வளோ சொன்னேன் இல்லையா, நான் புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தேன். 6வது இருக்கிறதே தான் 11லேயும் கொடுத்துருக்கும். சிந்து சமவெளியை பற்றி 6வது இருக்குமா, 6வதுலேயும் இருக்கும். அதே தான் 11லேயும் இருக்கும். சிந்து சமவெளியில் ஈஸியாக கொடுத்துருப்பான். எங்கே 6வதுல 11ல் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பான். அப்போ 6வதுல இருக்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா 11ல் இருக்கிறதே என்னால் ஓரளவு படிக்க முடியும், ஓரளவு அப்சர்வ் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அது கஷ்டம் தான், ஆனால் புரிஞ்சிக்க முடியும். 6வதுல இருக்கிறத குப்தரில் பற்றி நான் 6வது இருக்கிற பாடத்தை நல்லா படிச்சேன்னா 11ல் இருக்கிறத வந்து நான் கொஞ்சமாச்சும் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அது டேரெக்டாக நான் 11th போனால் புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் டெல்லி சுல்தான் எல்லாமே 10th இருக்கிறத நல்லா படிப்பேன். அதை ரிலேட் பண்ணி 11ல் இருக்கிறத ஓரளவு படித்து முடிச்சதே கிடையாது. ஆனால் ஓரளவு என்ன பண்ணுவேன், ஓகே நான் இப்போ அக்பரை பற்றி கேரக்டர் எடுத்துக்கல, அக்பர் கொஞ்சம் நல்லவர் அப்படின்ற கேரக்டர் எடுத்துக்கல, அப்போ அங்கே படிக்கும்போது ஈஸியாக எனக்கு புரியும். ஓகே, டெல்லி சுல்தான்லேயே நான் வேணால் பெரோசல் துக்ளக் வருவான். அவன் வந்து இப்போ ஏழைகளுக்கு என்ன பண்ணான், நிறைய நன்கொடைகள் இது பண்ணான். ஓகே, கால்வாய்களை உருவாக்கினா, அடிமைக்கான ஒரு துறையை உருவாக்கினா. ஓகே, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வரும். ஸோ அந்த மாதிரி இதை படிக்கப்படியே நல்ல விஷயம் வந்துச்சுன்னா நம்ம யாரை போட்டலாம், பெரோசல் துக்ளக் போட்டலாம் அப்படின்ற ஒரு நாலேஜை நான் முக்கிலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ மெயின்ஸுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து 12th தலைகள் இதாக பரவாயில்ல. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கு. சரிங்களா? ஸோ
ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து நான் போய் குரூப் 1 மெயின்ஸ் எழுதிட்டு வந்தேன் இல்லையா, குரூப் 1 ஃபிலிம்ஸ் எப்படி பாஸ் ஆனால் எனக்கு தெரியாது, நான் பாஸ் ஆனே எனக்கு தெரியாது. ஆனால் நான் குரூப் 4 நல்லா படித்தேன். அதன் அடிப்படையில் ஸ்கூல் புக் தான் படித்தேன். ஓகே, என்கிட்ட நான் எந்த ஒரு பெரிய அகாடமிக்கு போனது கிடையாது. ஓகே, பெரிய பெரிய மெட்டீரியலை வாங்கி படிச்சது கிடையாது. எல்லாமே கேட்டாங்க, நீ குரூப் 1 ஃபிலிம்ஸ் பாஸ் ஆனல எந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணேன், எந்த புக், யார்கிட்ட எந்த அகாடமியில் புக் வாங்கினேன்? இல்லையே, நான் எதுவுமே அப்படி வாங்கலையே. நான் வந்து என்ன பண்ணேன், நான் படித்த அந்த பிரகாஷ் சார் போட்டுருந்தார் இல்லையா, அவரே எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு. ஒரு சில ஹிஸ்ட்ரி புக்கில் 12th இல்லை, இப்போ இருக்குது, அப்போ இல்லை. அப்போ அவரே என்ன பண்ணாரு, மெட்டீரியலில் வந்து புக்கு தான் அவரோட மெட்டீரியலில் எப்படி ஸ்டைலில் போடுவதோ அது மாதிரி எனக்கு போட்டு தந்துட்டார். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், ஃபாலோ பண்ணேன். இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பாடம் ஹிஸ்ட்ரி புக்கில் ஃபஸ்ட்டு பாடம். சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு பாடத்தில் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி குரூப் 1 மெயின்ஸ், இப்போ எழுதின குரூப் 1 மெயின்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே என்ன கேட்டிருந்தானா, இதுதான் கேட்டிருந்தான். இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிற இதுதான் குரூப் 1 மெயின்ஸோட 15 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகேவா, அதே இதுதான் கேட்டிருந்தான். ஓகேங்களா, மறந்து போச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு கொஸ்டினே இதுதான், பெரிய கொஸ்டின் இதுதான். இது ஃபஸ்ட்டு இதுலேயே ஆரம்பிக்குது. இந்தியாவின் தேசிய எழுச்சிக்கான காரணங்கள் என்ன, இதுதான இந்தியாவின் தேசிய எழுச்சிக்கான காரணங்கள் என்ன சொல்லி ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறதான் கேட்டாரு. இதை தான் கேட்டாங்க. இதை போயிட்டு நான் நல்ல வேலை புக்கில் படித்தேன். அப்போ தான் படித்தேன், என்கிட்ட புக்கு இல்லை, புக்கு வாங்கி நான் படித்தேன். ஸோ ஓகேவா, குரூப் 1 மெயின்ஸுக்கு எங்கேருந்து வருது, ஸ்கூல் புக்கில் தான் வருது குரூப் 1 மெயின்ஸுக்கு. ஓகேவா, குரூப் 4லாம் அதுதானே குரூப் 4ஓட குரூப் 1 தானே பெருசு, அதோட மெயின்ஸுக்கே இதில் தான் வரும்போது குரூப் 4 குரூப் 2 நம்ம எதை நம்பி படிக்கலாம், ஸ்கூல் புக்ஸை நம்பியே படிக்கலாம். ஓகேவா, புக்கை படித்து நீங்கள் எதை வேணாலும் படிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் புக்ஸ். நம்ம கையில் இருக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லிடுறேன். நம்ம கையில் என்னென்ன இருக்குன்னா, 6ஆவதுலேருந்து 12வது வரையும் தமிழ் புக் இருக்கணும். 6ஆவதுலேருந்து 12வது வரையும் தமிழ் புக் இருக்கணும். பழைய புக்கெலாம் கொடுத்துட்டேன், என்கிட்ட பழைய புக் இருந்துச்சு, கொடுத்துட்டேன். சரிங்களா, 6ஆவதுலேருந்து 12வது வரையும் தமிழ் புது புக் இருக்கணும். 6ஆவதுலேருந்து 12வது வந்து பழைய புக் இருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி வந்து சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் எடுத்தோம்னா 6ஆவதுலேருந்து 10வது வரையும் இருக்கணும். சயின்ஸ் 6ஆவதுலேருந்து 10வது வரையும் இருக்கணும். ஓகேவா, 11th 12th எடுத்துட்டோம்னா ஹிஸ்ட்ரி புக் இருக்கணும். ஓகே, 11th ஹிஸ்ட்ரி 11thலையும் இருக்கணும், 12thலையும் இருக்கணும். ஓகேங்களா, பொருளாதாரம் எடுத்தோம்னா 11th 12th பொருளாதார புக் இருக்கணும். அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதுவும் 11th 12th இருக்கும். சரிங்களா, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு படிங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஓகேவா, கனி இருப்ப, அந்த கனி இதுதான். ஓகேவா, கனி இருப்ப மற்றதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, இதை படிக்காமல் மற்றதை படிக்கிறீங்கன்னா கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஓகேங்களா, இந்த புக்கோட உறவாடாமல், இந்த புக்கை நேசிக்காமல், இந்த புக்கை படிக்காமல், இதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஓகேவா, இதுதான் என்னோட புக்ஸ். இதெல்லாமே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ தமிழ் புக் நான் வந்து என்கிட்ட அடுக்கி இது தமிழ், இது வந்து இந்த யூனிட்னு சொல்லி அடுக்கி வைக்கிற மாதிரி இடம் இல்லை. எனக்கு வீட்டில் கொடுத்தது இந்த ஒரு டேபிள் தான், இந்த ஒரு மூலை தான், சனி மூலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இது என்னோட மூலை. இந்த ஒரு மூலையில் தான் இருக்கிற புக்கெல்லாம் நான் என்ன பண்ணிங்கன்னா அடுக்கி வச்சிருக்கேன். நான் இல்லாமல் போனால் அப்போ எடுத்து போட்டுருவாங்க, இடம் தேவைப்படுன்ட்டு. எல்லார் வீட்டிலும் நடக்கிறது தான். ஓகேங்களா, தனி ரூம் கிடையாது. ஸோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி படிக்க வேண்டியது தான். இதெல்லாம் நான் வச்சு கீழே போட்டுட்டு எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நான் படிச்சுட்டு கிடப்பேன். ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் இருக்குது. இவ்வளோ தான், இல்லை நிறைய புக் இருக்கும், பட் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். மீதி இருக்கிறது இதுதான். ஓகேங்களா, ஸோ 12th புக் வச்சிருக்கேன். சில மெட்டீரியல்ஸ் இது வந்து நான் பிரகாஷ் அகாடமியில் அங்கே தான் டெஸ்ட் வச்சு போட்டேன். அவங்க சார் வந்து அவர் தான் எனக்கு கைட் பண்ணார் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் மெட்டீரியலாக என்கிட்ட இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஓகேங்களா, பிடிஎஃப் மட்டும் கேட்காதீங்க, என்கிட்ட இல்லை, நிஜமாவே இல்லை. ஓகே, இருந்த வேறு ஒரு அகாடமிக் பிடிஎஃப் இருந்துச்சு, அதெல்லாம் நான் குரூப்பில் அனுப்பியிருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. இப்போ வந்து இந்த புக்ஸ் வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது பழைய புக்கு. ஓகேவா, பழைய 10th புக்கு சோசியல், இதுவுமே நல்லாயிருக்கும். இதில் சூப்பரான டேட்டாஸ்லாம் இருக்கும். ஓகேவா, இதில் ஒரு காலக்கோடு கொடுத்துருப்பான். அந்த காலக்கோடை படித்தோம்னா மொத்த ஐயனமே அடங்கிடும். பாருங்க, நான் இப்படி தான் படித்தேன். நான் இது எதுக்காக சொன்னால், அந்த புக்கு வந்து காலக்கோடு கொடுத்துருப்பான். புது புக்கிலே இருக்குது. ஓகேங்களா, நான் பாருங்கள் எல்லாமே முஸ்லீம் லீக்கோட தோற்றம். முஸ்லீம் லீக் தோற்றமா, அப்போ முஸ்லீம் லீக்கை தோற்றுவிச்சதாரு. நமக்கு என்ன முஸ்லீம் லீக்னாலே ஜின்னா தான் ஞாபகம் வரும். ஓகேங்களா, ஆனால் வந்து தோற்றுவிச்சதாருன்னா நவாப் சலீம் முல்லாம் கான். ஓகே, நவாப் சலீம் முல்லா கான். அதுக்கப்புறம் தான் முகமது ஜின்னா கிட்ட வந்துச்சு. ஓகே, சூரத் பிளவுனா என்ன, மிதவாதி தீவிரவாதி பெரோசோ மேத்தோ லாலா லஜத் ரூபா. ஆமாம் இல்லையா, மிதவாதியோட தலைவர் அந்த பிளவில் யார் 2 பேர் பிரிகிறாங்க. மிதவாதி வந்து பெரோசோ மேத்தோ வச்சுட்டு பிரிஞ்சாங்க, தீவிரவாதி வந்து லாலா லஜத் ரூபாய் தலைமையில் பிரிஞ்சாங்க. 1908 எதுவுமே இல்லை, அதனால தான் அவனே அப்படியே விட்டுருக்கான். ஓகேவா, 1909 எது மின்டோ மார்லி சீர்திருத்தம். அப்போ மின்டோ, இதில் மின்டோ யார், மின்டோ வந்து வைஸ்ராய். எஸ்ஓஎஸ் யார், அரசியலில் வந்து மார்லி. இதெல்லாம் இங்கே எழுதி வச்சிருக்கேன். நீங்கள் வெறும் காலக்கோட இதை பார்ப்பீங்க. நான் மொத்த டேட்டாவே இதுதான், ஒரு மொத்த ஐஎன்எமே இதில் அடங்கிடும். மொத்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் எல்லாமே இதில் அடக்கிட்டு வந்துடுவேன். ஓகேவா, இவர் தான் யார், வகுப்புவாதத்தின் தந்தை. கரெக்டாக இல்லையா, மின்டோ மார்லி தான் வகுப்புவாதத்தின் தந்தை. இதான் கொஸ்டினே. 1909 எப்போ வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. அதில் என்ன முக்கியமான இதுனா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி தருவாங்க. அதனால் அவர் வகுப்புவாதத்தின் தந்தை. முடிஞ்சு போச்சு. இதை வச்சு நான் ஒரு 10 மார்க் எழுதிட்டு போனேன். ஓகேவா, அதே மாதிரி தான் வங்க பிரிவினை நீக்கம். ஓகேவா, வங்க பிரிவினை நீக்கம் யார், வங்க பிரிவினை வந்து 1905. அதை நீக்கம் யார் அப்படின்னா ஆஸ்டின் பிரபு 1911. ஓகேவா, இதெல்லாம் ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கானே.
1914 உலக போர் தொடங்குது. 14 to 18 முடியுதுன்னு இங்கே எழுதி வச்சிருக்கேன். 1915 என்ன பண்ணுறாங்க, அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து அறிவிக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கலைன்னா நானே என்ன பண்ணிடுவேன், தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிடுவேன். 1914 என்ன நடக்குது, அன்னி பெசன்ட் வந்து சென்னையில் தொடங்குறாங்க செப்டம்பரில். ஆனால் அதுக்கு முன்னாடி தலைவன் திலகர் ஓகேவா, அவர் என்ன பண்ணுறாரு, மகாராஷ்டிரில் 1916 ஏப்ரலில் தொடங்கிடுவார் ஓகேவா. அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கம் தான் லக்னோ உடன்படிக்கை. ஸோ இது மாதிரி மொத்த கதையை இதுதான், இவ்வளோதான் ஐஎன்எம் எனக்கு தெரிஞ்சு. அதான் இங்கே கொஞ்சம் பாருங்கள், இவ்வளோ தான் ஐஎன்எம். இதை படித்தா ஐஎன்எம் ஓவர் ஓகேவா. ஸோ மொத்தமாக படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 பேப்பரில் அடைக்கிடலாம் ஐஎன்எம்லாம். எக்ஸ்ட்ரா டேட்டா நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். புக்கு இதெல்லாம் தனியாக நோட்ஸ் எடுக்கும். இதை விட சிறந்த நோட்ஸ் எங்கேயும் கிடைக்காது. என் புக்கை விட எனக்கு சிறந்த நோட்ஸ் எங்கேயுமே கிடைக்காது ஓகேவா. இதை பாருங்கள், இது 10th புக். நான் எப்படி படித்தேன் அப்படின்றத இல்லை நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இது இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பாட்டே இதுதான், அன்னை மொழியே அப்படின்றது தான் இந்த இதில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போயும் என்ன பண்ணுவேன்னா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு பாடு, இந்த பாடல் வந்து அன்னை மொழியவா, இது எழுதந்தார் பாவலர் பெருஞ்சித்தினார். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த பாட்டு நான் இன்னும் பாட்டுக்குள்ளே போகல, ஆனால் இங்கேயே நான் என்ன பண்ணுறேன், பாவலர் பெருஞ்சித்தினாரா, இந்த பாட்டு எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த பாட்டு வந்து என்ன புக்கில் இருக்குது, பாவலர் பெருஞ்சித்தினார் கனிச்சாறு தொகுதி. அப்போ இது எங்கே இருக்குது, கனிச்சாறு தொகுதியில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு மேலே எழுதிடுவேன், இந்த பாட்டு வந்து எங்கே இருக்குது, கனிச்சாறு தொகுதி 1. ஸோ சீக்கிரமாக இந்த டேபிள் எனக்கு தேவையில்லை, டேட்டா நான் இங்கே போயிடுவேன். இதை எழுதந்தார்னா பாவலர் பெருஞ்சித்தினார். அவருக்கு உண்மை இயற்பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துரைமாணிக்கம், இயற்பேர் துரைமாணிக்கம். ஸோ இந்த பாவலர் பெருஞ்சித்தினார் வந்து துரைமாணிக்கத்தோட சிறப்பு பேர் தான் பாவலர் என்று அழைக்கப்படுவார். யாருன்னு கேட்கலாம். வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம், தற்கால நக்கீரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் இங்கே எழுதி வச்சிருக்கேன், அவரை பற்றி டேட்டாலாம் இங்கே எழுதி வச்சிருப்பேன். இந்த கனிச்சாறு எத்தனை தொகுதினா மொத்தம் 8 தொகுதி வருது. அதில் இது எத்தனாவது தொகுதி அப்படின்றதுனா தொகுதி 1 சரிங்களா. ஸோ அதை தான் இங்கே போட்டிருப்பேன். ஸோ எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக்கில் நான் நோட்ஸ் எடுத்து நான் படிச்சதில்லை, ஏன்னா நோட்ஸ் எடுக்க எனக்கு டைம் கிடைச்சதில்லை ஓகேங்களா. நான் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் வந்து அந்த ஷார்ட் பீரியடுமே நான் ரொம்ப அழுத்தமாக படிக்க ஆரம்பித்தேன். அது மட்டும் தான் 6 மாதத்தில் எப்போ கிளியர் ஆனேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இதெல்லாம் சும்மா கதை விட்றான் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த 6 மாதத்தை நான் சரியாக யூஸ் பண்ணேன் ஓகேங்களா. என்னால் எவ்வளோ அழுத்தமாக படிக்க முடியுமோ அவ்வளோ அழுத்தமாக படித்தேன். ஸோ அதனால தான் நான் கிளியர் பண்ண முடிச்சு. அண்டு தமிழில் நான் 99 மார்க், அதாவது 100 கொஸ்டினுக்கு 99 கொஸ்டின் ரைட்டு, மொத்தம் 150 கொஸ்டினா 150 மார்க். ஒரு கொஸ்டின் 1.5 மார்க் 150 மார்க் தமிழில் மட்டுமே. என் மார்க் வந்து 148.5 ஓகேவா. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, நான் மற்றவங்கள மாதிரி படிச்சுட்டு போகல, நான் படிச்சதுக்கு சில ரீசன்ஸ், நான் எப்படி படித்தேன் அப்படின்றது தான். இப்போது இந்த பாட்டு எங்கே இருக்குன்னா, இந்த பாட்டு வந்து தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்ற தலைப்பு கீழே இருக்கும் சரிங்களா. அதனால் நான் என்ன பண்ணேன், மேலே தமிழ் தாய் இங்கே எழுதிடுவேன். நான் எதுவுமே ஃபஸ்ட் டைம் படிக்க இந்த பாட்டு படிக்க 1 மணி நேரம் ஆகிடும். ஆனால் ஒரு முறை படிக்க தான் 1 மணி நேரம் ஆகும். 2ஆவது டைம் நான் ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் நான் இந்த பாட்டை முடிச்சுட்டு நான் போயிடுவேன் ஓகேங்களா. எனக்கு இந்த விளக்கம்லாம் தேவையில்லை. நான் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நல்லா அழுத்தமாக படித்தேன். இங்கே பாருங்கள், இந்த பாட்டோட இப்போ இந்த பாட்டு ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு கொண்டுக்கணும். ஆனால் இந்த பாட்டு சொல்கிற கருத்து என்ன அப்படின்றத இந்த படத்திலே நான் அறிக்கிடுவேன். நல்லா பாருங்கள், இந்த படம் என்ன சொல்லுது பாருங்கள், அன்னை தமிழில் தான் இந்த பாட்டு தலைப்பு சொல்ல போகிறாங்க, அன்னை தமிழ். ஸோ இதுதான் அன்னை தமிழ் ஓகேங்களா. இவங்க தான் நம்ம தமிழில் வந்து ஒரு அன்னையாக உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த அன்னை என்ன சொல்லுது, இவங்க வந்து தென்னன் பாண்டியனோட மகள். ஆமாம், தமிழ் வந்து தென்னனா யார், பாண்டியன். ஏன்னா சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தது யார், பாண்டியன் தான். ஸோ அதனால் பாண்டியனோட மகள் தான் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இவங்க வந்து எங்க கன்னிக்குமரி, ஏன் கன்னிக்குமரின்னு சொல்கிறாங்க தமிழை, எதனாலனா குமரி கண்டத்தில் ஓகேங்களா, குமரி கண்டத்தில் தானே தமிழ் ஓங்கி வளர்ந்தது. அதனால் குமரியை வந்து கன்னிக்குமரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம கன்னியாகுமரி. ஸோ அதுதான் இந்த கடல் கூடமா கன்னியாகுமரி தான் குறிக்கும் ஓகேவா. ஸோ அடுத்தது கால் சிலம்பு. இங்கே பாருங்கள், சிலம்புக்கு என்ன சிலப்பதிகாரம். ஏன்னா தமிழ் அன்னையோட சிலம்பு தான் என்னது, சிலப்பதிகாரம். அவள் போட்டிருக்க அணிகள் அந்த சிலம்புன்ற அணிகலனாக விளங்குது. அவ்வளோ சிறப்பாக சொல்கிறான் சிலப்பதிகாரத்தை, அப்படி ஓமைப்பட்டிருக்கான், உருவாக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா. அப்போ சிலப்பதிகாரம் எப்படின்னா அன்னை தமிழோட சிலம்பு போல சிலப்பதிகாரம் இருக்குது. இந்த மொத்த வடிவு இருக்கு இல்லையா, இந்த அழகான வடிவம் இருக்கு இல்லையா, இந்த வடிவு தான் மணிமேகலை ஓகேங்களா. மணிமேகலை என்னது, அழகு, வடிவுனா அழகு. இந்த தமிழோட அழகு வடிவம் தான் என்னது, மணிமேகலை அப்படின்னு இந்த பாட்டில் இருக்குது. அதெல்லாம் நான் எடுத்து நான் எழுதி வச்சிட்டேன். இந்த பாட்டை நான் பார்க்கவே தேவை, இதையே பார்த்துட்டு போயிடுவேன். வச்சுருக்க பாப்பத்து என் தொகை. பாப்பத்துனா என்னது, பானா செய்யுள் அர்த்தம், செய்யுள். அப்போ 10 செய்யுள், அதாவது என்னது 10 பாட்டு. என் தொகைனா என்னன்னா 8 தொகை. ஸோ அப்போ இந்த ஒரு பக்கம் என் தொகை 8 தொகை இருக்குது. இது தமிழ் என்ன சொல்லுவோம், 17 மேற்கணக்குன்னு சொல்லுமா. இன்னொரு பக்கம் என்ன இருக்குது, நற்கணக்குன்னு எத்தனை, 17 கீழ்கணக்கு இருக்கு இல்லையா, அது பேர் தான் நற்கணக்கு. 17 கீழ்கணக்கு. ஏன் நற்கணக்குன்னு சொல்கிறோம், ஏன்னா அது நீதி நூல் ஓகேங்களா. 17 கீழ்கணக்குமே என்னது, அதில் மோஸ்ட்லி நீதி நூல்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால அது நற்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த பாட்டை தூக்கி வச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த பாட்டு என்ன சொல்லணும், அவ்வளோதான். இந்த பாட்டு அன்னை தமிழ் வந்து வாழ்த்துது ஓகேங்களா. தமிழ் வந்து இப்படியெல்லாம் சிறப்பாக இருக்குது, 10 பாட்டாக இருக்குது, என் தொகையாக இருக்குது, கால் சிலம்பு வந்து சிலப்பதிகாரமாக இருக்குது, மொத்த வடிவம் வந்து மணிமேகலையாக இருக்குது. ஸோ இப்படிலாம் ஃபஸ்ட்டு பாட்டு அன்னை தமிழ் சொல்கிறாங்க. 2வது பாட்டு என்ன சொல்லுன்னா, இப்படியாப்பட்ட செந்தமிழை நான் எப்படி பாராட்டுவேன், என் நாக்கு எப்படி புகழ்ந்து பேசும், ஏன்னா அந்த அளவு என் புகழ்ச்சியை மீறி இந்த தமிழ் இருக்குது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு வண்டு செந்தாமரையில் இருக்கிற தேனை குடிச்சு, அந்த தேன் எப்படின்னா அமிர்தம் போல இருக்கும், அந்த தேனை குடிச்சு வண்டு எப்படி மயக்கத்தில் ரிங்காரமிட்டு சுத்துமோ, அது போல் அன்னை தமிழே உன்னை நினைக்கும் போதெல்லாம் ஓகேவா, நானும் அந்த தும்பியை போல நானும் என்ன பண்ணுறேன்னா மெய் மறந்து மயங்கி கிடக்கிறேன், உன் பாதத்தை ஓகேவா முடிதால வாழ்த்த போகிறேன் ஓகேவா. முடிதாலனா தலை வணங்கி வாழ்த்த போகிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த கான்செப்டை தூக்கி நான் இதில் இந்த ஒரு படத்தில் அடக்கிட்டேன்
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி புரிஞ்சு படிக்கிறது தான் புக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ புக்கை நேசிக்கலாம், புக்கோட வரவாடலாம். நீங்கள் வந்து இந்த படத்தை சும்மா படமாக பார்த்துருப்பீங்க, இது படம் இல்லை, இதுதான் இந்த மொத்த கருத்தையும் சொல்லக்கூடிய ஒரு டயக்ராம் தான் இது. ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு என்ன தெரியுது, இந்த கல் பாறை இது வந்து கன்னியாகுமரியாக எனக்கு தெரியுது. ஓகேங்களா? இந்த கால் சிலம்பு வந்து எனக்கு சிலப்பதிகாரமாக தெரியுது. இந்த வடிவம் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஷேப் கொடுத்துருக்கேன், அது வந்து எனக்கு மணிமேகலையாக தெரியுது. ஓகேங்களா? இந்த மொத்த சிலை வந்து எனக்கு அன்னை தமிழாக தெரியுது. அவள் குமரியாக இருக்கும்போது கன்னிக்குமரியாக எனக்கு தெரியுது. ஓகேங்களா? இந்த கையில் வச்சிருக்க நூல் இருக்கு இல்லையா, இந்த கையில் வச்சிருக்க இது என்ன நூல் தானே, இந்த நூல் எனக்கு எப்படி தெரியுது, நற்கணக்காக தெரியுது. இந்த பக்கம் வச்சிருக்க ஆணி எழுத்தாணி வந்து எனக்கு என் தொகையும் 10 பாட்டாகவும் தெரியுது. ஓகேவா? ஸோ நான் இப்படி நேசித்து படிக்கிறேன். இதுதான் நான் படித்த மெத்தட், நான் புரிஞ்சுக்கிட்ட மெத்தட் இப்படி தான். ஓகேங்களா? ஒரு மொத்த நான் இவளையும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு விஷயத்துலேயே உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும், நான் எப்படி படிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ என்னென்ன தேவை, ஏதாவது பொருள்னா இந்த விளக்கத்தை பார்த்து, இங்கே இருக்கும் விளக்கம், இந்த விளக்கத்தை பார்த்து நான் இங்கே எழுதி வச்சுப்பேன். 2வது டைம் படிக்கும்போது எனக்கு இந்த விளக்கமே தேவைப்படாது, இந்த பேஜ் மட்டும் தான் எனக்கு தேவைப்படும். சரியா? ஸோ அதே போல் தான் இங்கே பாருங்கள், இது ஆசிரியர் குறிப்பு. இங்கே பாருங்கள், கா சச்சிதானந்தன். நான் எக்ஸ்ட்ரா எழுதிருக்கேன் ஈழக்கவிஞர். இவர் யார்? ஈழக்கவிஞர், இலங்கையிலேருந்து வந்திருக்காரு, அதனால் ஈழக்கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நூல் குறிப்பு, எது தேவை, எது தேவையில்லை. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா என்னென்ன திருக்குறள் மெய்ப்பொருள் எழுதிட்டு அதை அண்டர்லைன் பண்ணி நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து நல்ல குறுந்தொகை, நல்ல நட்டு, இதெல்லாம் அடைமொழியால் குறிக்கப்படுது. இது மாதிரி சும்மா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது மாதிரி என் புக்ஸ் ஃபுல்லாக இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா இதுலேயும் நான் கிறுக்கி வச்சிருப்பேன், எல்லா இதுலேயும் நான் வந்து எழுதி வச்சிருப்பேன். நான் ஆசிரியர் குறிப்பு போகவே மாட்டேன். இந்த இனிஷியல்லே ஆசிரியர் குறிப்பு எல்லாமே அடங்கிடும். இரட்டர மொழிதல் யார்? சந்தகவி தமிழழகனார். சந்தகவி தமிழரோட இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். ஓகேவா? இந்த பாட்டு எங்கே எடுத்தான்? தனிப்பாடல் திரட்டில் 5ஆம் பகுதி. ஓகேங்களா? இது வந்து 12, இவர் வந்து இந்த சந்தகவி வந்து 12 சிற்றிலக்கிய நூலை எழுதியிருக்காரு. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, இதுக்கப்புறம் இந்த ஆசிரியர் குறிப்பில் இருக்கும், நூல் இருக்கும். இதை நான் இங்கேயே அடக்கிட்டேன். இப்போ பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துடும். இந்த பாட்டை வச்சு எழுதிட்டு நான் பாட்டு என்ன பண்ணுவேன், ஒரு 5 நிமிஷம் முடிச்சுட்டு திருப்பி போயிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட புக்ஸ். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இப்போ நான் வந்து இந்த பாட்டு எங்கே படித்தேன், புக் வைஸில் ஒரு முறை படிச்சிட்டேன். இது மாதிரி எல்லா புக்கும் நான் படிப்பேன். படிச்சுட்டு ஒரு டைம் படித்தேன், நான் புக் வைஸாக ஒரு முறை முடிச்சிட்டேன். தமிழ் இப்படி மாதிரி தமிழ் வந்து என்ன பண்ணேன், 6ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் புக் வைஸ் ஒரு முறை நான் முடிச்சிட்டேன். சரிங்களா? 2வது டைம் என்ன பண்ணுவேன்னா, சிலபஸ் வைஸாக ஒரு முறை படிப்பேன். சிலபஸ் வைஸாக எப்படி படிக்கணும், இப்போ பாருங்க, இது என்ன சிலபஸ், இது வந்து தமிழ் உரைநடை, மறைமலை அடிகளை பற்றி படிப்பேன், பரிமாற்கள் நேரம், இவங்களை மட்டும் தான் படிப்பேன் சிலபஸ் வைஸாக படிக்கும்போது. ஓகேங்களா? இவங்க எந்தெந்த புக்கில் இருக்காங்கன்னு தேடுவோம். நமக்கு எங்கள் பரிமாற்கள் எங்கே இருக்காரு, பழைய புக்கு. ஓகேங்களா? பழைய புக்கில் இருக்குது, பழைய புக்கில் புது புக்கில் பரிமாற்கள் இல்லை. அப்போ பழைய புக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், பரிமாற்கள் என்ன படிக்கணும். சரிங்களா? அப்போ புது புக்கில் எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு எழுதி வச்சு நான் பரிமாற்கள் நேரம் படித்தேன். ஓகேங்களா? 2வது என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி மறைமலை அடிகள், அவங்களாம் புக்கில் இல்லை, கவர்மெண்ட்டில் தான் இருக்கும். அப்போ கவர்மெண்ட்டில் நினச்சி நம்ம படிச்சிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது இதான் பாருங்க, பாவலர் பெருஞ்சித்தனார். ஆக்சுவலாக நான் தமிழ் புக் 10ஆவது புக்கில் ஒரு முறை படிச்சேன்னா அந்த பாட்டை புக் வைஸாக படிக்கும்போது நான் படிச்சிட்டேன், யதார்த்தமாக படிச்சிட்டேன். புக் வைஸாக படிக்கும்போது நான் பிளான் பண்ணி படிக்கல. ஓகேவா? புக் வைஸாக படிக்கும்போது என்ன பண்ணிட்டேன், அன்னை தமிழே அன்னை மொழி என்ற பாட்டை நான் படிச்சிட்டேன். சரி, இதை மீண்டும் நான் என்ன பண்ணுறேன், சிலபஸ் வைஸாக படிக்கலாம். எப்படி சிலபஸ் வைஸாக படிக்கணும், தேவநாயகர் எங்கெல்லாம் இருப்போ அதை படிப்பேன். அகரமுதலி அது வந்து எங்கன்னா பழைய புக்கில் ஒரே ஒரு பாடம் இருக்கும், இது கவர்மெண்ட் இருக்கும், அது மட்டும் தான் படிப்பேன். பாவலேறு தெரிஞ்சுத்தினாரா, அப்போ எங்கே, சரி எடுக்கலாம். இங்கே பாருங்க, பாவலர் பெருஞ்சித்தனார் சிலபஸ். இது வந்து சார் மெட்டீரியல் அவர் கொடுத்தது, அதாவது புக்கே தான், இது வேறு எதுவும் கிடையாது. புக்கை தூக்கி அப்படியே என்ன பண்ணிக்கிறாங்க, காப்பி பண்ணி பழைய புக்கு புது புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் பழசு புதுசு இது எல்லாமே அட்டாச் பண்ணி மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா எனக்கே தெரியல, பிடிஎஃப் எனக்கே கிடைக்காது. நான் அவர் இதெல்லாம் படித்து பாஸ் ஆனால் எனக்குமே பிடிஎஃப் கிடைக்காது. நான் என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல், நான் வாங்கின மெட்டீரியல் தான் இருக்குது. சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஆனால் வந்து காசு செலவாகனா நம்ம புக்கிலே படிச்சிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் புக்கில் படிச்சுன்னா இன்னொரு டைம் என்ன பண்ணேன், சிலபஸ் வைஸாக படிக்கும்போது பாவலர் பேஜ் தான் சிலபஸ் இருக்கிறது. அப்போ அதுலேயும் நான் இதே மாதிரி படிப்பேன். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இதை 6ஆவது இருக்கிற பார்த்து நினைக்கிறேன், தமிழ் கும்மி அன்னை மொழியே. அப்போ நான் எங்கே படித்தேன், புக் வைஸாக ஒரு முறை படித்தேன். ஓகேவா? சிலபஸ் வைஸாக ஒரு முறை படிக்கிறேன். ஓகேவா? இதுதான் சிலபஸ். அப்போ நீ என்ன பண்ணலாம், சிலபஸ் வைஸாக மீண்டும் புக்கிலே கூட படிக்கலாம். ஆனால் இப்படி பண்ணலாம், 6ஆவதுல இருக்கிற ஒரு புக் எடுத்து வச்சுக்கோ, அன்னை அந்த கும்மி பாட்டு, தமிழ் கும்மி பாட்டு எடுத்து வச்சு படிக்கலாம். அதை படிச்சுட்டு உடனே எங்கே வந்துடணும், அன்னை மொழி என்ற பாட்டு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ இது 2 பாட்டு தான் மோஸ்ட்லி அவர் இருக்கும். மீதி வந்து எங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் இருக்கும். கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சுட்டு நான் பாட்டு போய்க்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல் கையில் இல்லை, ஆனால் எனக்கு இது ஈஸியாக தான் இருக்குது. அப்போ என்கிட்ட காசு இல்லைனா ஒன்றுமே இல்லை, பழைய புக்கு புது புக்கு எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் மெட்டீரியல் மட்டும் போட்டு கையில் வச்சுங்க. ஓகேவா? சரி, போலாமா நெக்ஸ்ட்டு. இது மாதிரி தமிழ் வந்து நான் இது மாதிரி படித்தேன். ஓகேங்களா? இது மாதிரி ஃபுல்லாகவே படிக்கணும். எந்த புக் கேட்டாலும் இப்படி தான் இருக்கும் எனக்கு. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக கிறுக்கி வச்சிருப்பேன், எக்ஸ்ட்ரா எழுதி வச்சிருப்பேன். ஓகே, இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, இதெல்லாம் புக் ஸ்கூல் புக்கில் புக் பேக். நான் சொன்ன புக் பேக் இதுதான். நம்ம என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி இல்லை, எல்லாமே படிக்கணும். அகராதியில் காண்க, அடவினா காடு, அவல்னா அர்த்தம் பள்ளம், சுவல்னா மேடு. ஓகேங்களா? இன்னொரு மீனிங் இருக்குது, சுவல்னா தோல்னு ஒரு மீனிங் கூட இருக்குது. ஓகேங்களா? செருனா வயல், பள்ளம்னா நீர் நிலைந்த சேரு. ஓகேங்களா? புறவுனா புறா, காடு, புறம்பு, இது எல்லா மீனிங்குமே வரும். இங்கே எதை கொடுத்துருக்காங்கன்னா, இது எல்லாமே நிலத்தை பற்றி குறிக்குது. காட்டு நிலம், அவல்னா பள்ளமான நிலம், சுவல்னா மேட்டு நிலம், செருனா வயல் நிலம், பள்ளம்னா நீர் நிறைந்த வயல், புறம்பு அதாவது முல்லை நிலம் அல்லது வெளிப்புறமான நிலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஒரு முறை நாம தான் தேடி எல்லாமே எழுதி வச்சுக்கணும். எல்லா இதுக்கும் மோஸ்ட்லி இங்கே பாருங்க, இதெல்லாம் தேவையில்லை. கல்லுனா குவியல். ஓகேவா? பழம்னா குலை, அதாவது சின்ன ஒன்றா இருந்தால் கல்லுன்னு சொல்லுவோம், அது கூட்டமாக இருந்துச்சுன்னா கல் குவியல். பழம்னா என்னது, ஒன்றா இருந்தால் பழம், அதே நிறைய இருந்துச்சுன்னா குலை சொல்லலாம். ஓகேங்களா? புல்ல கூட்டமாக இருந்துச்சுன்னா சொல்லலாம் கட்டு, ஆடு, மந்தை. ஸோ இந்த மாதிரி தேனிலே ஒரு கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை, இது எழுந்து இங்கே பாருங்க, இங்கே இல்லையா தேனிலே உரிய செந்தமிழ், இது வேற எதுக்கோ கொடுத்துருக்கான். இதில் வந்து இருக்கிற பிள்ளையே திருத்தி எழுதுக. இங்கே 2 சொல்லி நீ வரணும், அது 3 சொல்லி நீ வந்திருக்கு.
ஸோ அது மாதிரி தான் இது. நான் என்ன பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சின்ன பசங்களுக்கே தெரியும். எனக்கு என்ன தேவை, இந்த பாட்டு எழுதுறது யார், கவிமணி தேசிய விநாயகம், நான் எழுதி வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதை கூட படிக்கலாம். இந்த கூட்ட சொன்ன நெல்சன் மண்டேலா அப்படின்ற கூட படிக்கலாம். ஓகேங்களா. தனிப்பாடல் திரட்டு சுந்தர கவிராயர் எதை பற்றி எழுதியிருக்காரு, மரத்தை பற்றி எழுதிருக்காரு. இது தனிப்பாடத்தில் எழுதிருக்காங்க. சுந்தர கவிராயர் எழுதிருக்காரு, சுந்தர கவிராசர், ஆமாம் சுந்தர கவிராசர் எழுதிருக்காரு. அப்படின்னு எல்லாமே படிக்கணும். ஓகேங்களா. மனோன்மணியம் சொன்னாலும் தமிழ் தாய் வாழ்த்து பாடு. அப்போ தமிழ் தாய் வாழ்த்து எழுந்தாரு மனோன்மணியம் சுந்தரார். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு புக்கில் படிக்கிற எல்லா டேட்டாவும் நமக்கு யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா புக் பேக் இதுதான் நான் சொல்கிற புக் பேக் என்னன்னா இதுதான். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன படிச்சிருக்கணும். ஸோ இந்த சும்மா இதில் என்னடா இருக்குது அப்படின்றத நம்ம படிச்சு பார்க்கலாம். ஓகேங்களா. ஏதாவது நம்ம டேட்டா தெரிஞ்சுனா என்ன பண்ணுவோம், பாக்ஸ் போட்டுவேன். அந்த டைம் அந்த பாக்ஸை மட்டும் படிச்சுப்பேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா. முடிஞ்ச அளவு எல்லா இதுவுமே இது பண்ணி படிங்க, எதுவுமே வேஸ்ட் பண்ணுங்க. பாரதியார் இருக்காரா. ஸோ பாரதியார் பற்றி காற்றேவா அப்படின்றத பாரதியாரோட பாட்டு இங்கே படிச்சுப்பேன், இதில் படிச்சுப்பேன். மீண்டும் என்ன பண்ணுவேன், இதே சிலபஸ் வைஸாகவும் போயிட்டு படிப்பேன். ஓகேவா. சிலபஸ் வைஸாக இருக்கும். ஸோ அதையும் நான் தூக்கி என்ன படிச்சுப்பேன். ஓகேவா. பாரதியார், பாரதிதாசன் எல்லாமே பாருங்க. இப்போ இதை பாரதியார். ஸோ பாரதியார் பாட்டு இங்கே படிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன், இங்கே சிலபஸ் வைஸாக நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன உரைநிலை பாரதியார், நான் பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர். ஸோ அதை பற்றி படிப்பேன். இப்போ என்ன இது வந்து 6வது இருக்கிற ஒரு பாட்டு இல்லையா, பாரதியாரோட பாட்டு காணி நிலம் வேண்டும். எக்ஸ்ட்ரா டேட்டா எனக்கு தெரிஞ்ச டேட்டா 1907 சென்னை ஜனசங்கத்தை இவர் தோற்றுவிப்பார். ஓகே. ஞானரதம் அதெல்லாம் இங்கே இருக்கிறது தான். ஓகேவா. இவர் வந்து தமிழ் பாவில் தமிழ் சிற்பி யாருன்னு கேட்டாலும் பாரதி தான். ஓகேவா. ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம எழுதி வச்சுப்பேன், அங்கங்கே படிக்கிற தூக்கி எழுதி வச்சுப்பேன். சரிங்களா. பாரதியாருக்கு தெரிஞ்ச மொழி இதெல்லாம். ஓகேவா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு எல்லாத்தையுமே தமிழ் அன்னைக்கு வளம் சேர்த்தவர் யாருன்னு கேட்டால் பாரதியார். ஓகேவா. ஸோ இதெல்லாம் இப்படிலாம் படிக்கணும். இது காணி நிலம் 10th இருக்காது இல்லை, காற்றேவா தான் 10th இருக்குது. ஓகேங்களா. இது மாதிரி தமிழ் மொழி வாழ்த்து இந்த பாட்டு நான் புக்லையும் படிச்சுட்டு இதுலையும் படிச்சுவேன் பாரதியார் பற்றி. ஓகேங்களா. ஸோ இதுதான் காற்றேவா. ஓகேவா. காற்றேவா எங்கே இருக்குது, 10th புக். இந்த புக்லையும் இருக்குது. நான் புக்லையும் படிப்பேன். புக்லையும் அதே மாதிரி தான் ஆணித்தரமாக புக்லையும் படிப்பேன். ஒரு முறை புக்கையும் படிப்பேன், அடுத்தது சிலபஸ் வைஸாகவும் படிப்பேன். நீங்கள் கேட்குறீங்களே நான் புக் வைஸாக படிக்கணுமா சிலபஸ் வைஸாக படிக்கணும். தமிழுக்கு புக் வைஸாகவும் படிக்கணும், சிலபஸ் வைஸாகவும் படிக்கணும். ஓகேவா. ஏன்னா அதே தான் மீண்டும் படிக்க போகிறேன். புக்கை நான் படிச்சிட்டிங்கன்னா அதே தான் மீண்டும் தூக்கி என்ன இதெல்லாம் படிப்பீங்க, சிலபஸ் வைஸாகவும் படிப்பீங்க. ஜிகேவுக்கு புக் வைஸ் படிக்கலாம், சிலபஸ் வைஸாகவே படிக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. டைம் இருந்தால் புக் வைஸாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சிலபஸை யூஸ் பண்ணி வேர் டு ஸ்டடி யூஸ் பண்ணி படிக்கலாம். தமிழுக்கு 100 மார்க்னால நான் 2 விதத்துலையும் படிக்க சொல்கிறேன். சரிங்களா. இதை ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக 100க்கு 100 மார்க் எடுக்கலாம். ஓகேவா. ஸோ உங்கள் பாருங்கள் அதுதான் அவ்வளோதான். அந்த மாதிரி பாரதியார் இதெல்லாம் மட்டும் பாரதியார் ஃபுல்லாக இது 12th இருக்கிறார் பாரதியார். ஓகேங்களா. 12th இந்த மாதிரி 12th சிலபஸ் வைஸாக மட்டும் பார்த்தாலே போதும். ஓகே. இது வந்து பழைய புக்கு மாலைக்கால வர்ணனை. இது யார் சொல்லிப்பா, அர்ஜுனன் கூறும் அந்திவான வர்ணையின் ஒரு பகுதியை நம்ம பண்ணலாம். அர்ஜுன். அப்போ இந்த பாட்டு ஃபுல்லாக யார் சொல்லியிருப்பா, அர்ஜுனோட கூட்டு தான். ஓகேவா. அர்ஜுனனோட கூட்டு இதுதான் கொஸ்டின் கேட்டாங்க. இதில் இருக்கிற ஒரு 2 லைனை கொடுத்துட்டு ஓகேங்களா, இந்த நீல பொய்கை மிதந்திரம் தங்கத்தோணிகள் இதை கொடுத்துட்டு இந்த கூற்று யாருடையது, இது வந்து அர்ஜுனன் பாஞ்சாலிக்கு சொன்னது. ஓகேவா. 2022 குரூப்பில் தான் நினைக்கிறேன் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை எங்கேருந்து வச்சு யாருக்குமே தெரியல, பழைய புக்கெலாம் படிக்க தேவையில்லை அப்படின்றாங்க. பழைய புக்கில் தானே கொஸ்டினே வருது, பழைய புக்கிலும் வரும் புது புக்கிலையும் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் புக்ஸை யூஸ் பண்ணி படிங்க. இது பாருங்கள், இது வந்து நாட்டுப்புற வாழ்த்து எல்லாமே இதெல்லாம் படிச்சுட்டு மொத்தமாக படிச்சுட்டு என்ன பண்ணுவேன், பாரதியார் பற்றி கவர்மெண்ட்டில் இருக்கும், கவர்மெண்ட்டில் சேர்த்து வச்சு நான் படிச்சிடுவேன். சரிங்களா. பாருங்கள். ஓகே. சரி. இது இந்த மெட்டீரியல் வந்து நான் விளம்பரப்படுத்த பண்ணல, நான் புக்ஸ் தான் மெயின் ஸ்கூல் புக்கு. இந்த மாதிரி சிலபஸ் வைஸாக படித்தா நல்லாயிருக்கும். நான் புக் வைஸ் சிலபஸ் வைஸாக நான் சொல்லிட்டு இருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ ஒரு ஜிகே பார்க்கலாமா, ஒரு ஜிகே ஏதாவது ஒரு புக்கு இருக்கா பார்க்கலாம். 8th புக்கு. ஓகேவா. இது வந்து இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஹிஸ்ட்ரி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் எல்லா எனக்கு நோட்ஸ் எடுத்து படிக்க டைமே கிடையாது. ஸோ என்ன பண்ணுவேன், அதெல்லாம் கிரிக்கிட்டு என்னென்ன இம்பார்ட்டன் இதெல்லாம் பாக்ஸ் போட்டு வச்சுருவேன். ஸோ இதை பார்த்தாலே எனக்கு என்ன தெரியும்னா இதெல்லாம் ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் அப்படின்றது தெரியும். ஸோ எடுத்தோன்னே இப்படி வருவேன், எதுலாம் பாக்ஸ் இருக்கோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் சொல்லுவேன், மற்றது அப்படியே வாசிட்டு வந்துடுவேன். ஓகே. பாக்ஸ் போட்டுட்டு நான் எழுதி இருக்குது ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா அது ஒரு முறை படிச்சு அர்த்தம், ரெட் கலரில் இருந்து அப்போ இன்னொரு முறை படிச்சுன்னு அர்த்தம், பாக்ஸ் போட்டது ஒரு முறை, கோடு போட்டது ஒரு முறை, இம்பார்ட்டன் போட்டது ஒரு முறை, இப்போ அத்தனை முறை நான் இந்த பாடத்தில் படிச்சிருக்கிறேன். அதனால தான் என் மைண்டில் நிற்கும் புரிஞ்சு படிக்கிறதுனால. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி புக் வைஸாக எதுக்கு நான் வந்து இதுக்கு வந்து புக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். ஓகேங்களா. நம்ம எல்லாமே வரிசையாக படிக்கணும். ஓகே. இது 10th புக்கு. இந்த புக் வந்து 2019 வந்த எடிஷன், ஃபஸ்ட் எடிஷன் செகண்ட் எடிஷன் 2 எடிஷனாக கொடுத்துருப்பான். அது 2 வால்யூமாக கொடுத்துருப்பான். இது 10th புக்கு. இது புக்கில் படித்தா நல்லாயிருக்கும். ஓகேங்களா. எனக்கே ஒரு தொகுதி 2 அதாவது வால்யூம் 2 தான் கிடச்சிருக்கு, வால்யூம் 1 கிடைக்கல. ஓகேங்களா. ஸோ இந்த புக் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள் ஆங்கிலத்துக்கு எதிராக ஆச்சு எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் பாக்ஸ் போட்டு வச்சுப்பேன், ஒரு முறை பேனாவில் குறித்து வச்சுப்பேன். இதில் இப்படி தான் படித்தேன். ஓகேங்களா. ஸோ அதனால் புக்ஸ் வந்து இம்பார்ட்டன் கொடுங்க, ஸ்கூல் புக்ஸ் வந்து இம்பார்ட்டன் கொடுங்க. ஓகேவா. நான் காட்டின மெட்டீரியல் கொடுமே ஸ்கூல் புக் தான், அது வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. புக்ஸுக்கு தான் இம்பார்ட்டன் நம்ம கொடுக்கணும். அதெல்லாம் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நம்ம எதுக்கு போகலாம், எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து நீங்கள் புக்லேயே குறித்து வச்சுக்கணும். படிக்கிற இடத்துல வேறு ஏதாவது படிக்கிறீங்கன்னா அதை வந்து இங்கே மிங்கிள் பண்ணிக்கணும். ஓகேவா. நீங்கள் எல்லா இடத்துலையும் ஓகேவா. உங்களுக்கு இப்போ இந்த இதில் இருக்குன்னா நிறைய இயர்ஸ் வந்து வேறு எங்கேயோ படிப்போம், அந்த இயர்ஸ் இங்கே வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. அம்பேத்கர் பற்றி தமிழில் படிச்சிருப்பீங்க, அம்பேத்கர் இங்கே இருந்தானா ஒன்று இதில் இயர் கொடுக்காம இருப்பாங்க, இல்லை அதில் இயர் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தூக்கி நம்ம இதில் மெர்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா. இது பாருங்கள் 8th புக்கு, 8th தமிழ் புக். இப்போ தமிழ் மொழி வாழ்த்து பார்த்தோமா, வாழ்க வேலை இதை புக்லேயும் படிச்சிருவேன், புக் வைஸாக ஒரு முறை படிச்சுவேன், சிலபஸ் வைஸாக ஒரு முறை படிப்பேன். அதனால் என் மைண்டில் வந்து நின்றுடும். சரிங்களா. எல்லா இதுவும் எக்ஸ்ட்ரா டேட்டா நம்ம எழுதி வச்சுக்கணும், எல்லாத்தையுமே அங்கங்கே தேவைப்படுறதுனா நம்ம எழுதி வச்சுக்கணும். சரிங்களா. வளாமை
ஓகேங்களா. வருதுனால இது என்னது, இது வந்து செய்யுள் செயலபடை. கெடுப்பதும் பாருங்க, நான் எப்போ எழுதி வச்சது இங்கே பாருங்க, வளாமை, அதாவது நெடில் அளபெற்று இருக்குது, அதுவும் இல்லாமல் பிரித்தா 2 சீர், அதனால் இது வந்து செய்யுள் செயலபடை. கெடுப்பதும் சின்ன தூ பெரிய தூவா குறில் நெடிலாகி மாறி அதுக்கப்புறம் அளபெற்று இருக்குது, அதுவும் இல்லாமல் 3 சீர், அப்போது சொல்லி இன்னிசை அளபடை அப்படின்லாம் போடணும். ஓகேவா. ஸோ எல்லாமே புரிஞ்சு படிக்கிறது தான் இருக்கும். இந்த புத்தகத்தை வந்து நேசிக்கலாம். ஓகேங்களா. இந்த புத்தகத்தை நேசித்து நம்ம படிக்கலாம். இது கூட உறவாடலாம். எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலோ இல்லை வந்து சந்தோஷமாக இருந்தாலோ எல்லாமே இந்த புக்கோட தான். எதுனாலும் சரி, என்னை யாராவது திட்டாங்க, என்ன நீ உனக்கெல்லாம் நீ எல்லாம் நான் பார்க்குறேன் நீ எப்படி பாஸ் ஆகிறன்னு கூட என்ன சொல்லியிருக்காங்க. அப்போலாம் வந்து நான் அவங்க மேலே கோவப்பட மாட்டேன். நான் பாட்டு வருவேன், வந்துட்டு இதுக்கான சொல்யூஷன் என்ன, நான் உட்காந்து ஃபீல் பண்ணுறதுலையோ இல்லை உட்காந்து அழுகிறதுனாலையோ எதுலையுமே இல்லை. எல்லா சொல்யூஷன் எங்கே இருக்குன்னா நான் படித்து பாஸ் ஆகிறதுல தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டுக்கிறேன், எவ்வளோ கஷ்டம்னாலும் சரி எடுத்து உட்காந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடுவேன். படித்து அதை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பேன். சரிவா. சரி, அதே தான் உங்களுக்கும் உங்கள் புக்கோட உங்கள் ஃபீலிங்கை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. பாருங்க, இப்போ இது நடந்துச்சுல, எது கோணக்காத்து பாட்டு. ஓகேவா. திருநெல்வேலி நெல்லையில் புயல் வந்து இப்போது சென்னையில் புயல் வந்துச்சு, நெல்லையில் வந்து வெள்ளம் வந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் இந்த பாட்டு யூஸ் ஆகும் பாருங்க. இதெல்லாம் படிக்கிறோம்ல, எவ்வளோ மழை வருது, அதுதானே இது சொல்லுது கோணக்காத்து பாட்டு. அப்போ எனக்கு அப்படியே கரண்ட் இருந்துச்சுன்னா இதை பார்த்து சும்மா திருப்பினேன், இந்த படத்தை பார்த்தோன்னா அதான் நெல்லையில் இப்போ வந்த புயல் வெள்ளம் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகேவா. இந்த பாட்டு என்ன சொல்லும், கோணக்காத்து வந்து அடிக்குது, சூறாவளி காற்று அடிக்குது, எல்லா தென்னை மரங்களும் என்ன பண்ணுது, பிச்சுட்டு போகுது, கூரை கொட்டாயெல்லாம் போகுது, கால்நடை விலங்குலாம் செத்து கிடக்குது, மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறாங்க, கூட்டமாக கால்நடைகள் செத்து கிடக்குது. ஓகே. ரோடு ஃபுல்லாக தண்ணி ஓடுது அப்படின்னு தானே படிக்கிறோம் அந்த பாட்டில். ஸோ இதான நெல்லை. இதை பார்க்கும்போது எனக்கு என்னது நெல்லை. ஸோ நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டதான் நம்ம படிக்கிறது எல்லாமே ஒரு இடத்துல சம்மந்தப்பட்டது தான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உதாரணம் ஒரு ஃபீலிங்ஸ் வரணும் அந்த புக்கெல்லாம் நமக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி சியாட்டல் பழங்குடியினோட தலைவர் எங்கள் அமெரிக்காவில் பூஜை சவுண்ட்னு ஒரு இடம் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல இருக்கிற சுகுமாமிஸ்ன்னு நினைக்கிறேன், மேலே இருக்கும் சுகுமாமிஸ் கற்று தான், சுகுமாமிஸ் பழங்குடியினோட தலைவர் சியாட்டல். இவர் என்ன சொல்லிப்பார், நிலத்தை வந்து தாயாகவும் நிலத்தை தாயாகவும் ஓடுற ஆறுகளை வந்து சகோதரராக கூடமே பார்த்துருப்பார். ஸோ இதெல்லாம் இது படிக்கும்போது கண்ணில் தண்ணியே வரும். இந்த கதையை படிக்கும்போது எல்லாருக்கும் வராது, ஃபீல் பண்ணி படித்தவங்களுக்கு தான் வரும். ஓகேவா. அறிவியல் புக் இருக்குது, 10வது அறிவியல் புக்கு, இதில் ஏதாவது பார்க்கலாம். நான் அறிவியல் வந்து அதிகமாக நான் படிக்கலை, நான் படித்து முடிச்சு விட்டு எனக்கு புக்கே கிடச்சிச்சு. ஓகே. இருந்தாலும் கொஞ்சம் படிச்சிருப்பேன், அவ்வளோதான். ஓகே. வெப்ப இயற்பியலை பற்றி இதை படிச்சிருந்தா நான் கிறுக்கி வச்சதெல்லாம் நான் படிச்சதுன்னு அர்த்தம். நான் கிறுக்காமலே இருக்கலாம் நான் படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். சயின்ஸ் நான் அதிகமாக படிச்சதில்லை. ஓகேவா. சயின்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். சயின்ஸுமே கொஞ்சம் பொறுமையாக போகணும். ஃபஸ்ட்டு புரிதல் வேணும் சயின்ஸை பற்றி. அந்த புரிதல் இருந்துச்சுன்னா சயின்ஸ் ஈஸியாக புரியும். ஓகேங்களா. அங்கங்கே நல்லாயிருக்கும், சயின்ஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம மைண்ட் தான் என்ன பண்ணணும், சயின்ஸ்னாலே கஷ்டம் அப்படின்ற ஒன்று எனக்குள்ளே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ அதனால் சயின்ஸ் அதிகமாக நான் படிக்கவே இல்லை, படிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் ரொம்ப எல்லாமே என் கைப்பட எழுதுனது. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, நான் எழுதுனது எப்போ படித்தாலும் எனக்கு புரியும். ஏன்னா நான் என் புக்கோட உறவாடி இருக்கேன். என் புக்கு தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போ சொல்ல போனால். ஓகேவா. நான் நல்லா படிக்கலாம், நிறைய படிக்கலாம். நான்லாம் இப்படி நினச்சதில்லை படிக்கும்போது, ஐயோ படிக்கணுமே இவ்வளோ படிக்கணுமே அப்படின்னு நினச்சோன்னா நானும் நல்லா புரிஞ்சு படிக்கும்போது எனக்கு நிறையா உதவுச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் புக்கை நேசிங்க. சரியா. ஓகே. அடுத்த சப்ஜெக்ட் ஏதாவது பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகம். ஓகே. இந்திய வரலாறு சிந்துவெளி நாகரிகம். இது வந்து நான் மெட்டீரியல் சார்ட்டை வாங்கி படித்தேன். ஓகேங்களா. ஏன்னா அப்போல்லாம் என்கிட்ட புக்ஸ் இல்லைனாலும் நான் மெட்டீரியல் வாங்கிட்டேன். மெட்டீரியல் வாங்கி இது பாருங்க, 6வது ஒரு பாடம் இருக்கும் சிந்து சமவெளி நாகரிகம். 6வது படிச்சுட்டு அப்புறம் எங்கே போய்க்கலாம், 9வது ஒரு பாடம் இருக்கும். ஓகேங்களா. 9வது சிந்துவெளி 6வது ஒரு பாடம் இருக்கும், 9வது ஒரு பாடம் இருக்கும், 11th ஒரு பாடம் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் 6வது நினைக்கிறேன். சிந்துவெளி நாகரிகம் தான் 6வது. இல்லை முன்ன இருந்தது 9வது 11th. ஓகேங்களா. ஸோ அந்த படம் அதெல்லாம் படிக்கணும். படிச்சுட்டு 9வது அடுத்து 11th கொஞ்சம் 11th பெருசாக இருக்கும். பட் தேவையான டேட்டா அப்படி பாருங்க. இதுதான் 11th புக்கு. ஆனால் 11th புக்கில் நமக்கு என்ன தேவை, சிந்துவெளி நாகரிகம் தான் தேவை. அப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் நம்ம எடுத்துட்டா போதும். மொத்த 11th அந்த புக்கே அந்த பாடத்தை படிக்கணும். இல்லை, அந்த பாடம் பண்டைய கால நாகரிகம்னு சொல்லிட்டு இருக்கும். நமக்கு தேவை சிந்துவெளி நாகரிகம் தான். அதுலேருந்து படித்தாலே போதும். சரியா. ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டு தூக்கி போடலாம். அவ்வளோ தான். இது வந்து இதில் கொடுத்துறாங்க, எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துறாங்க. எத்திக்ஸ் புக் அவ்வளோ படிக்க தேவை. ஓகேவா. இது படிச்சாலே போதும். இந்த 3 பாடம் படிச்சுனா எனக்கு சிந்து சமவெளி நாகரிகம் ஓவர். தூக்கி போட்டுருவேன். தூக்கி போட்டு என்ன பண்ணால் அடுத்ததாக படிப்பேன். சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் எல்லா புக்ஸும் நான் இப்படி தான் படிப்பேன். கணக்கு புக்கு 10th கணக்கில் என்னடா பண்ணுவேன், எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். கணக்கில் என்ன பண்ணுவேன், இதையும் நான் எதாவது பண்ணி வச்சுப்பேன். பார்க்கலாருங்க, ரொம்ப நாளாச்சு புக்கு தொட்டலாம். இங்கே பாருங்கள், 3 வகுப்பு இது 2 தரக்கூடிய அனைத்து மிகமல்களையும் எழுதுக. ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம ஒரே இதில் பண்ண முடியாது, நிறைய இது இருக்கும் இல்லையா. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு இதில் 1230 1926 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் காண்க. ஓகேவா. 174 1 மார்க்கில் கேட்பான். 174 வெரி இம்பார்ட்டன் சொல்லி நான் இங்கே போட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா. ஏன்னா நான் ஓகே அவ்வளோ, ஏன்னா நான் படிச்சிருக்கேன், போட்டிருக்கேன். இந்த கொஸ்டினை வச்சு இந்த கொஸ்டின் சொன்னால் உடனே ஆன்சர் மைண்டில் வந்து நின்றுணும் அப்படின்றதுக்காக நான் இப்படிலாம் எழுதி வச்சிருக்கேன். அத்தனை முறை மேக்ஸை போட்டிருக்கேன். மேக்ஸ் மனப்பாடமே ஆயிடுச்சு. இதெல்லாம் எங்கள் சார் சொன்னது தான். நானுமே ஃபஸ்ட்டு சிரித்தேன். மேக்ஸ் போய் அவனால் மனப்பாடம் பண்ணுவானா, மேக்ஸ் இருக்குமா மைண்டில் மனப்பாடம், நமக்கு அது மெத்தட் தெரிஞ்சால் போதுமே நினச்சேன். எவ்வளோ பெரிய மெத்தட் தெரிஞ்சாலும் ஃபார்முலா தெரிஞ்சாலும் அங்கே போய் போட்டு பார்க்க டைம் ஆகுமே இல்லையா. ஒரு கணக்கை போட்டு பார்க்க நீங்கள் டச்சிலே இல்லை, வெறும் எனக்கு ஃபார்முலா தெரியும், மேக்ஸ் தெரியும், மெத்தட் தெரியும் போயிட்டுனா ஒவ்வொரு கணக்கையும் நீ போட்டு பார்த்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் எடுத்துப்பேன். படிக்க ஒரு கணக்கை பார்த்தோன்னே இந்த கணக்கு புக்கில் இருக்கா புக்கில் இல்லையான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்.
அந்த அளவுக்கு நீ அந்த கணக்கை வந்து பார்த்துருக்கணும், கணக்கை வந்து நிறைய முறை பார்த்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு கொஸ்டின் சொன்னால் மைண்டில் வந்து ஆன்சரும் வந்து நிற்கணும். புக்கில் இருக்கிற கணக்காக இருந்திருந்தால் ஆன்சரே வந்து நிற்கணும். அந்தளவுக்கு நம்ம போட்டு பார்த்துக்கணும். சரிங்களா? அதெல்லாம் குரூப் இதெல்லாம் வந்து குரூப் 2. இது வந்து குரூப் 2க்கு படிச்சது. குரூப் 2 குரூப் 1க்காக எழுதுந்து இதெல்லாம் பெருசாக இருக்குது. அதனால் ஏன்னா குரூப் 4க்குலாம் நோட்ஸ் எடுக்க டைமில் இதெல்லாம் புக்ஸு இல்லைங்களா? அப்படிதான் ஞாபகம் வருது. பொலிட்டிக்கல் சயின்ஸை பற்றி எதுவுமே சொல்ல. பாலிட்டி பாருங்கள். பாலிட்டி ஏன்னா புக்ஸ்லேயும் இருக்கும், புக்லேயும் இருக்கும். ஓகேவா? நான் மெட்டீரியலில் கொஞ்சம் படித்தேன். மெட்டீரியல் வந்து எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு படிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து படிச்சது சும்மா நமக்கு எக்ஸ்ட்ரா ஓதவும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன். 1921 சிஆர் தாஸ் வந்து என்ன பண்ணார், சுயராஜ்ய கட்சியை வந்து தொடங்கியிருப்பார். ஓகேவா? 1934 வந்து ஆச்சாரியா நரேந்த் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்தேவ் வந்து தொடங்கிய காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சி. காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சி யாருன்னா 1937 ஆச்சாரியா. ஓகேவா? தேர்தல் பற்றி சொல்கிறேன் கட்சி 1920 எம்என் ராய் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. 52வது அரசமைப்பு. ஓகேங்களா? 1985 கட்சி தாள் தடை சட்டத்தை சொன்னால் 102 சொல்லும். இதை நான் வேறு ஒரு புக்கில் படிக்கும்போது அங்கே எழுதிடுவேன். ஓகேங்களா? ஆர்டிகல் இங்கே நான் போடல, ஆனால் போட்டுருக்கணும். என்னது 102வது ஆமாம் 102வது சட்டம் தான் என்ன சொல்லும், ஆர்டிகல் 102 தான் கட்சி தாவலை பற்றி சொல்லும். ஓகேவா? ஸோ இது மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், தேர்தல் தொடர்பான அனைத்து கேள்விகளும் குடியரசு சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநருக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்கும். ஆர்டிகல் 102. ஆர்டிகல் எவ்வளோ? ஆர்டிகல் 102. சரிங்களா? இதெல்லாமே இப்போ நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தகுதி இருப்பினை முடிவு செய்வார் யார்? குடியரசுத் தலைவர். அதுதான் ஆர்டிகல் 102. அது அவங்கள வந்து கட்சி வந்து நீக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர்கிட்ட வந்து என்ன பண்ண ஒரு ஆலோசனை வழங்குவார். எல்லாம் சேர்ந்தது தான் 102 கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லும். ஓகேவா? இந்த மாதிரி அந்த இங்கே பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையம். ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே நீங்கள் எதை மென்ஷன் பண்ணோம், ஆர்டிகல் 324 தான் என்ன சொல்லணும், தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது. புக்கில் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் எழுதி வைக்கணும். ஓகேவா? எல்லாத்தை பற்றியுமே நம்ம எழுதி வச்சுக்கணும். ஆர்டிகல்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணோம். பாலிட்டி அப்படி தான். பாலிட்டி வந்து இருக்குது. நான் ஓகே கையில் கிடைக்கல. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். இதான் பிரிவு பகுதி தேர்தல் அரசியல் பற்றி சொல்கிற பகுதி என்ன, பகுதி வந்து 15 தான் வரும். ஆர்டிகல் 324 to 329. ஓகேவா? இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பிச்சது. ஓகே, அதுக்கப்புறம் நான் புக்கில் படிக்கும்போது எல்லா இடத்துலையும் நான் என்ன பண்ணுவேன், ஆர்டிகல்ஸாக போட்டு வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ படிங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் அழுத்தமாக படிங்க. ஓகே, நான் சாதாரணமாக படிக்கிறது தெரியாது. இதில் நான் எதுவுமே வெளி மெட்டீரியல் காட்டல, எல்லாமே புக்ஸ் தான். ஓகேவா? நான் இந்த பிரகாஷ் அகாடமிக்குமே புக்ஸ் தான். புக்கில் இருக்கிறத என்ன பண்ணுறேன், சிலபஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன, இது வந்து எக்கனாமிக்ஸ். ஓகேவா? எக்கனாமிக்ஸ் பாருங்கள், நிதி ஆணையம் எப்படி இப்போ கான்செப்ட் தான் மொத்தம். இந்த இதே படிச்சிடலாம். வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். வரினா என்ன, வரின்றது வந்து எந்த ஒரு மக்கள் வந்து அதுக்கான பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது, கட்டாயமாக நீ எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் சேலிக் மேனின். ஓகே, சேலிக் மேன் சொல்லியிருப்பார். அவர் தான் வரியை பற்றி சொல்லியிருப்பார். 4 கோட்பாடு, சமத்துவ வரி, உறுதிப்பாடு வரி, வசதி வரி, சிக்கன வரி, இதெல்லாம் ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இதை பார்த்தாலே எனக்கு என்ன ஃபீல் கிடையாது, நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன்டா அப்படின்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நிதி பண்ணது அவ்வளோதான். இது அப்போ இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேவா? கல்வி பற்றி சும்மா என்ன கொடுத்துருக்காங்க, அதிக அளவு வந்து கல்விக்கு தான் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா? இந்த மாதிரி புக்கோட நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணி படிக்கணும். ஓகேவா? பாருங்க. ஓகேவா? 1963 மத்திய வருமான சட்டம் நிறையா இருக்கான். நம்ம புக்கில் படிக்கிறது தான் தனி ஃபீலே. ஓகேவா? புக்கில் படிங்க, புக்கை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எதை கிடைச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு புக்கை யூஸ் பண்ணுங்கள். புக்கை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எங்கே போகலாம், வெளியில் போகலாம். ஓகேவா? எல்லாமே கான்செப்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பாடலாம் 11th எவ்வளோ பெரிய பாடம் தெரியுமா இது? ஆனால் இந்த பாடத்தை நான் சிம்பிளாக அடிக்கிறேன். ஒரே ஒரு திருக்குறள் அடைக்கலாம். என்ன திருக்குறள்? ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்த வல்லது அரசு அப்படின்னு ஒரு திருக்குறள். எனக்கு திருக்குறளாக சொல்ல வராது. அந்த திருக்குறளில் வந்து சொல்லும், என்னது, ஏற்றல் அதாவது வரி விதிக்கணும், ஈட்டல் அதை வந்து வரியை வசூலிக்கணும். ஓகேவா? காத்தல் வரியை வசூலிச்ச காத்தணும், அதை வந்து செலவு பண்ணணும் கரெக்டான வழியில். இதுதான் அரசு, சரியான அரசு அப்படின்றதான் இந்த பாடமே. இங்கே 100 நம்பர். ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு என்ன சொல்கிறான்? ஆகாருனா வரவழி, ஆகுனா சில வருமானம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆகுனா வரவழி, போகுனா போகிற வழி. அதாவது வருமானம் கம்மியாக வந்தால் கூட பரவாயில்லப்பா, போகாறு அகலாக்கடை. போகாறு செலவு அதிகமாக பண்ணாமல் இருந்தாலே என்ன பண்ணும், அந்த வர வருமானத்தை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லிக்கிறார். ஓகேவா? ஸோ அதுதான். ஓகே, இந்த நிதி பொருளியல் பற்றி இந்த பாடத்தை ஈஸியாக அடைக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, ஏன்னா டைம் ஆகிடும். நான் வந்து புக்கை வந்து சொல்கிறேன், புக்கில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதால இந்த வீடியோ போட்டுருவேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி இருக்குது, புக்கு இருக்குது. ஓகேங்களா? புக்கு ரிலேட்டடாக இருக்கிற மெட்டீரியல் வேணால் நீங்கள் எந்த அகாடமியில் வேணாலும் வாங்கலாம். ஆனால் வந்து தயவுசெய்து புக்கையும் படிச்சிடுங்க. ஓகேவா? புக்கில் படிக்கிற மாதிரி எந்த ஃபீலும் வராது. ஓகேவா? ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? என் கையில் ஸ்கூல் புக் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், புக்கை தான் ரெடி பண்ணணும். ஓகேவா? யாரும் எவ்வளோ கொடுத்து இது பண்ணுறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கு வாங்க பாருங்கள், ஸ்கூல் புக் வாங்க பாருங்கள். ஸ்கூல் புக் இல்லாமல் படிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட அட்வைஸ், நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி ஸ்கூல் புக்கை படிங்க. ஓகேவா? ஓகே, வேர் டு ஸ்டடிக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த இலக்கணத்துக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? தமிழில் 100க்கு 100 கண்டிப்பாக எடுக்கணும், யாராவது எடுத்தே ஆகணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தமிழில் 100க்கு 100 மார்க் எடுக்கலாம், கேரண்டி கொடுப்பேன். ஓகேவா? ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து இந்த மெட்டீரியல் இருந்தால் பாஸ் ஆகிட்டோன்னா, அந்த மெட்டீரியல் என் கையில் இருந்தால் பாஸ் ஆகிட்டோன்னா அப்படிலாம் கிடையாது.
புக்கோட புக்ஸ் தான் அடிப்படை. அந்த அடிப்படை முதல்ல அந்த அடிப்படையை நீ வந்து தொட்டிருக்கியா, அந்த அடிப்படையை திருப்பி பார்த்துருக்கியா, படிச்சிருக்கியா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு. எதை விட்டுனா எக்ஸ்ட்ரா என்ன தேவைப்படுதுன்னு சொன்னேன். நீங்கள் காரணம் எல்லாமே புக் தான், ஓகே. ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல், ஓகே. இப்போ பாலிட்டிக்கெலாம் என்ன பண்ணோம், ஒரு சில டைட்டில்லாம் புக்கில் இருக்காது. அதெல்லாம் எங்கே எடுத்து படிக்கலாம்னா கவர்மெண்ட்டில் தான் எடுத்து படிக்கணும், ஓகேவா. ஸோ கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணிங்க, ஓகேவா. இப்போ தேர்தல் பற்றி புக்கில் கொஞ்சம் இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இதில் நம்ம இன்னும் டேட்டா தேவைப்படுதுனா கவர்மெண்ட்டில் இருக்கலாம், ஓகேவா. இதெல்லாம் என்ன கவர்மெண்ட் தான், தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம், கட்சி தாவல் தடை சட்டம், இதை பற்றினா என்ன இருக்கும் புக்கில் கொஞ்சம் நம்ம புக்லேயும் இருக்கும். ப்ளஸ் வந்து எதில் இருக்கும்னா கவர்மெண்ட்டில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், படிச்சிக்கலாம், ஓகேவா. ஸோ அது மாதிரி தான் சொல்கிறேன். புக்ஸ் கவர்மெண்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேவா. அடுத்தது இதெல்லாம் கிடைக்காத சில டேட்டா நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஓகேவா. நான் மீண்டும் சொல்கிறது இதுதான், புக்ஸ் கவர்மெண்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதை படித்தாலே நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது எல்லாமே தேவைப்படும், ஓகே. தமிழில் மட்டும் இல்லை, ஜிகேலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் எடுக்கலாம். சிலபஸ் வைஸாக படிங்க, வேர் டு ஸ்டடி யூஸ் பண்ணி படிங்க, ஓகேங்களா. ஸோ என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நியூ டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற குரூப்பில் நான் போட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மீண்டும் வந்து டெலிகிராம் குரூப் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் டெலிகிராம் லிங்க் அனுப்புங்க. என் லிங்க் எல்லாம் கிடையாது, நியூ டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்து சேர்ந்துடும், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தோம்னா யூடியூப் சேனலையும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா. நான் இதில் சம்பாதிக்கணும் ஏன் பண்ணுற நாற்பதுல நான் வீடியோ போகிறது கிடையாது, ஓகேவா. எனக்கு எடிட் பண்ண கூட எனக்கு டைம் கிடையாது. அப்படியே பிடிப்பேன், அப்படியே தூக்கி போட்டு போயிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான், ஓகேவா. ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேர் டு ஸ்டடிக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த இலக்கணத்துக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன், ஓகேவா. தமிழில் 100 கண்டிப்பாக எடுக்கணும், யாராவது எடுத்தே ஆகணும்னு நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தமிழில் 100 மார்க் எடுக்கலாம், கேரண்டி கொடுப்பேன், ஓகேவா. ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கங்க, சரிங்களா. ஸோ ஓகே, நிறைய நான் பேச விரும்பல, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே, பாய்.